மழை பொழிஞ்சா அது உள்வாங்கி கூட தன்மை அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட் தான் செய்யும். ஆனால் அது தாங்காம சரிஞ்சு விழுகிற அளவுக்கு அந்த தன்மை மாறி இருக்கு. அப்போ என்னன்னா அதனோட இயல்பு தன்மை இழந்து விட்டுருக்கு, அது இயல்பு தன்மை மாறி இருக்கு. ஸோ அந்த நிலச்சரிவுக்கு இவ்வளோ காரணங்கள் இருந்தால் பிரத்யேகமான காரணம்னா அதிகமான மழைப்பொழிவு, அங்கே நடந்திருக்கக்கூடிய மாற்றம், இவை இரண்டும் சேர்ந்து அந்த நிகழ்வை உண்டாக்கிறது. கேரளாவில் அதிகமான பழங்குடிகள் இருக்கக்கூடிய பகுதி அதுவாக தான். அந்த பழங்குடிகள் எல்லாமே காலோனியல் காலகட்டத்தில் அங்கிருந்து அடித்து துரத்தப்பட்டாங்க. அந்த மலை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கப்பட்டது. நோ டெவலப்மெண்ட் ஜோனா டிக்ளேர் பண்ண சொன்னாங்க. அப்பவும் அதற்கு எதிராக போராடினது யாருன்னு அந்த எஸ்டேட் ஓனர் தான் போராடினாங்க. இந்த விஷயத்துல என்ன பாடம் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, தமிழ்நாடோ சரி கேரளாவோ சரி, என்ன பாடம் கற்றுக்கணும்? அதாவது என்னன்னா, இந்த மாதிரி இயற்கை பேரிடரின் மேலே அதிகரிக்க தான் போகிறது. இந்த நியூ நார்மல் இஸ் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் தான். இந்த நியூ நார்மல் அப்படிங்கிறது அபோவ் நார்மல் தான். இதுதான் நம்மளுடைய நார்மல். அப்போ இதற்கு நாம் எப்படி எதிர்கொள்ள போறோங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கான வர்னபிலிட்டி அசஸ்மெண்ட் வேணும். சென்டர் ஃபார் எக்காலஜி அண்ட் மெரின் பயாலஜின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க. 48 மணி நேரத்தில் 572 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அந்த மழை பொழிவை தாங்குகின்ற திறன் அந்த மழை இழந்து விட்டதுன்னு சொல்றாரு. ஸோ அந்த நிலச்சரிவு உண்டான இடத்துல இருந்து இந்த கிராமங்கள் இருந்து இடைவெளி பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய மண்ணை அப்படி சரிச்சு எடுத்துட்டு வருது. அப்படி தண்ணி மாதிரி அப்படி அருவி மாதிரி வந்து கம்ப்ளீட் அப்படியே வந்து 2 கிராமங்களை வந்து மூடுது. இப்போ வந்து ஒரு ஸ்லோப் ஏரியான்னு வச்சுக்கோங்க, ஒரு 45 டிகிரி ஸ்லோப் ஏரியாவில் நீங்கள் வீடு கட்டலான்னு இருக்கு. 30 டிகிரி ஸ்லோப் ஏரியாவில் வீடு கட்டக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் 30 டிகிரி ஸ்லோப் ஏரியாவில் இங்கே வீடு கட்டியிருக்காங்க. இந்த சம்பவத்தை ஒட்டியே வந்து நீலகிரிக்கும் ஆபத்து இருக்குன்ற மாதிரி சில விஷயங்கள் குறிப்பிட்றாங்க. ஏன்னா 2009 வந்து கிட்டத்தட்ட ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு 42 பேர் பலியானாங்கன்ற செய்தியெல்லாம் பார்க்க முடியுது. இப்போ தமிழ்நாட்டிலே இதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்போ நிச்சயமா இருக்கு. நீலகிரியில் இருக்கு, கொடுகுல வந்துட்டு இந்த பக்கம் கர்நாடகா, இந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த பக்கம் கேரளா, 3 சேரக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா அங்கே அதிகமான டிஃபாரஸ்டேஷன் இந்த பகுதியில் அதிகம் நடந்துச்சு. கர்நாடகாவும் சரி கேரளாவும் சரி தமிழகத்தினுடைய எல்லை பகுதிகள் எதிர்வரக்கூடிய நாட்களில் எல்லா அரசுகளுமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு. ஏன்னா இது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு ஏரியாவோட முடிய போகிறது இல்லை, சேர்ந்து ஆல்ரெடி செயல்பட்டு எடுத்ததான், சேர்ந்து எடுத்த முடிவை இன்னும் அமல்படுத்தாமல் இருக்காங்க சொன்னல. இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களில் இருந்தும் இந்த இன்னைக்கு நம்ம பார்க்குற சம்பவத்திலிருந்தும் மக்கள் என்ன பாடத்தை எடுத்து? மக்களை பொறுத்த வரைக்கும் அரசிடம் நாம வந்து தொடர்ச்சியாக கேள்விகள் வைக்க வேண்டிய ஒரு தேவை. நாம வந்து ஒரு டிசாஸ்டரை வந்து மேனேஜ் பண்ண முடியாது. நமக்கு அந்த மணலுங்கிறத நம்ம சைக்காலஜிக்கல் நம்ம ரெடியாகவும் கிடையாது. இவங்களாம் தூங்கிட்டு இருந்தவங்க அப்படியே தூக்கத்திலே போய் சேர்ந்துட்டாங்க இல்லைங்களா? குடும்பமா அப்படியே கம்ப்ளீட் டக்குன்னு வந்து முடிச்சு இல்லைங்களா? அப்போ வந்து ஒரு சிவிலியனுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பை சார்ந்த வெற்றிச்செல்வன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து கவனிச்சிருப்பீங்க, அதாவது கடவுளின் தேசம் இன்னைக்கு கன்னி தேசமாக மாறி இருக்கின்ற அளவுக்கு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கேட்குறேன், நிலச்சரிவு அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது? நிலச்சரிவு ஏற்படுவதற்கு ஒரு 4 விதமான காரணங்கள் இருக்கு. பேசிக்காக அதனுடைய ஜியோகிராஃபிக்கல் காசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, நிலவியல் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த டெக்னோகிரிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய பெண்ட் அண்டர்நீத்தில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற ஒரு. அப்புறம் மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ், மேல்புறமாக இருக்கக்கூடிய அந்த கல் பாறைகள், அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ்னுடைய சேஞ்சஸ், இதனால் என்ன ஆகுது அப்படி அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு வகை. அதுக்கப்புறம் சுற்றி நடக்கக்கூடிய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அப்படிங்கிற அதனுடையது. அதற்கு பின்பாக ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். இந்த 4 செயல்பாடுகளின் காரணமாக தான் நிலச்சரிவு அப்படிங்கிறது உண்டாகுது. நமக்கு மலை அப்படிங்கிறது ஒரு சரிவான ஒரு பகுதி தான் இல்லைங்களா? ஒரு ஸ்லோப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோப்பான ரீஜனில் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மண் தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, பாறைகளுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, அது அப்படியே ஸ்லோப்பாக நிற்கக்கூடிய தன்மையில் இருக்கா, இல்லை ரொம்ப வந்துட்டு ஒரு ஃப்ரெஜைலாக இருக்குதா, ரொம்ப லூஸ்லி பேக்டாக இருந்துச்சு அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஈவெண்ட் மூலமாக சரிந்து விழுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ஒரு சமதளத்தில் இருப்பது போல் ஒரு சரிவாக இருக்கக்கூடியதில் இருக்க முடியாது இல்லைங்களா? அதனுடைய அம்சங்கிறதே வேற. அப்போ மலை பிரதேசம் அப்படிங்கிறது இந்த மாதிரி சரிவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இயல்பாக. அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண் இவற்றை தாங்கினா அப்படி இறுக்கி பிடிக்கிற மாதிரி தன்மை இருக்கும். மண் தன்னுடைய தன்மை இழக்கின்ற போது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாறைகள் தன்னுடைய தன்மை இழக்கின்ற போது இந்த மாதிரி லேண்ட் ஸ்லைடிங் அப்படிங்கிறது உண்டாகுது. அப்போ இந்த லேண்ட் ஸ்லைடிங்க்கு நிலவியல் காரணம் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்பினா அது அந்த நிலவியலில் ஒரு அந்த எக்கோசிஸ்டம் மாறுது
அப்படிங்கிற பிரச்சனை. மேல் பரப்பாக இருக்கக்கூடிய அதில் மேல் பரப்பில் என்னென்ன அம்சங்கள் இருக்கோ அவற்றில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அப்புறம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் என்ன மாற்றங்களை உண்டாக்குகிறது அப்படின்னு. இதற்கு எல்லாத்தோட அதிகமான பார்த்தீங்கன்னா மனித செயல்பாட்டில் காரணமாக நீங்கள் அங்கே நிறைய டனலிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்க, ரோடு கொண்டு வரீங்க, மைனிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்க, பிளான்டேஷன்ஸை மாற்றுறீங்க. இவை எல்லாமே சேர்த்து குமுலேட்டிவாக அந்த ஒரு நிலப்பரப்பினுடைய எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே என்ன நடந்திருக்குன்னா அதிகப்படியான மழைப்பொழிவு. மழை பொழிஞ்சா அது உள்வாங்கிக்கூட தன்மை அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இருக்குது. கிராஸ்ல அங்கே இருக்கக்கூடிய கிராஸ்லாண்டை தான் செய்யும். ஆனால் அது தாங்காமல் சரிஞ்சு விழுகிற அளவுக்கு அந்த தன்மை மாறி இருக்கு. அப்போ என்னன்னா அதனுடைய இயல்புத்தன்மை இழந்து விட்டுருக்கு. அது இயல்புத்தன்மை மாறி இருக்கு. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இது இருக்கு இல்லையா, இந்த ஒரு கருத்தை வந்து நேற்று வந்து ஒரு ஆய்வாளர் வந்து ஒரு பதிவு செய்தார் ஒரு தனியார் தொலைக்காட்சியில். எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு அச்சமூட்டுகின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை தன்னுடைய இயல்பை வந்து மாற்றி கொண்டு வருகிறது, மழையை தாங்குகின்ற திறனை இழந்து கொண்டு வருகிறதுன்னு சொல்லாரு. ஸோ அந்த நிலச்சரிவுக்கு இவ்வளோ காரணங்கள் இருந்தால் பிரத்யேகமான காரணம்னா அதிகமான மழைப்பொழிவு, அங்கே நடந்திருக்கக்கூடிய மாற்றம், இவை இரண்டும் சேர்ந்து அந்த நிகழ்வை உண்டாக்கியிருக்கு. இது மனித காரணம் அல்லாமல் வெறும் இயற்கையை மட்டுமே நம்ம குற்றம் சாட்ட முடியுமா? நிச்சயமா சொல்லணும், மனித காரணம் தான். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் நம்ம சொல்லணும், அதிகப்படியான மழைப்பொழிவுக்கும் மனித தான் காரணம். அதுக்கென குளோபல் வார்மிங் தான் வேண்டி இருக்கு. குளோபல் வார்மிங் மூலமாக காலநிலை மாற்றம் உண்டாகி கொண்டு இருக்குது. இது மழைக்காலம் தான் அவங்கள பொறுத்த. கேரளா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரெய்னி சீசன்ஸ்ங்கிறது 6 விதமான காலகட்டங்களாக அவங்க வந்து பிரிக்கிறாங்க. அவங்களுக்கு ஜூலையில் வந்துட்டு ஒரு ஸ்பெல் அப்படிங்கிறதுமே இருக்குது, அடுத்து ஆகஸ்ட்லையுமே இருக்குது, அதுக்கப்புறம் அடுத்து அக்டோபரில் அவங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான மழைப்பொழிவு காலம் இருக்குது. ஸோ அக்டோபர் அப்படிங்கிறது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் மழை பொழிவுகின்ற காலம். ஜூலை அப்படிங்கிறது கிடையாது, மிதமான மழை பொழிகின்ற ஒரு காலம் தான். இந்த ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ அதிகமான மழை பொழிவு உண்டாகுவதற்கு கிளைமேட் சேஞ்ச் ஒரு காரணம். அது குளோபலாக நடக்கக்கூடியது. அதற்கு மனித சமூகம் தான் காரணம். மனித சமூகம் வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தான் இந்த அளவுக்கான பிரச்சனை உண்டாக்குகிறது. ஸோ குளோபலாக. ரீஜனலாக என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிளான்டேஷனில் நடந்தக்கூடிய மாற்றங்கள் அந்த இதை கம்ப்ளீட்டாக அந்த எக்கோசிஸ்டம் வந்து மாற்றிருக்காங்க. இது ஆங்கிலேயர் காலகட்டத்திலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆங்கிலேயர்கள் தான் முதலாக அந்த பகுதியினுடைய இயற்கை அம்சத்தை மாற்றி அமைக்க ஆரம்பித்தாங்க. அதனுடைய தொடர்ச்சி இன்றளவும் இருக்குது. இன்றைக்கி அவங்க ரப்பர் பிளான்டேஷன்ஸாக இருக்கட்டும், காஃபி பிளான்டேஷன், காஃபியை வந்து அங்கே ரொம்ப ப்ரையராக இருக்கும், ரொம்ப முக்கியமாக பயிரிடக்கூடிய ஒரு இதாக இருக்குது. காஃபி பிளான்டேஷன்ஸாக இருக்கும், அது சார்ந்தக்கூடிய நடவடிக்கையாக இருக்கட்டும், இதை வந்து விரிவாக்கம் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ இதனுடைய ஒட்டுமொத்த பாதிப்பு அப்படிங்கிறது அப்போ இது வந்து மனித சமூகத்துக்கு உண்டாக்குன ஒரு பிரச்சனை, ஹியூமன் இன்டியூஸ்னு எடுத்துக்கலாம். அதுலேயுமே எல்லா மனிதர்களும் நம்ம வந்து குற்றச்சாட்டம்னா கிடையாது. இதில் யார் அதிகாரம் பெற்றிருக்கிறாங்களோ எந்த வர்க்கம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இந்தியாவில் 1% மக்கள் தான் 56% இயற்கை வளங்கள் அவங்க கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. அப்போ இன்றைக்கி எல்லாருமே இதில் ஈக்குவலாக வந்து இது பண்ண முடியாது. யாருக்கு அதிகாரம் இருக்கின்றதோ, இந்த அதிகாரத்தை யார் வளைக்கிறார்களோ, இதன் மூலமாக யார் லாபம் சம்பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இதுக்கு வந்து பொறுப்பேற்க வேண்டும். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் அப்படிங்கிற வர்க்கம் நலம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறை இருக்கு இல்லைங்களா, ரொம்ப இதாக சொல்லணும்னா கேபிட்டலிஸ்டிக் ஐடியாலஜி தான் சொல்லணும். அப்போ ஒரு கேபிட்டலிஸ்டிக் ஐடியாலஜி இருக்கக்கூடிய மனித சமூகம் உண்டாக்குன ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை சார், இதில் டெல்லி ஐஐடி வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. வயநாட்டில் வந்து 58.52% வந்து நிலச்சரிவு அபாயமுள்ள பகுதிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல குடியேறது யார் தப்புங்கிற ஒரு கேள்வி வரும்ல. ஐஐடி இந்த ரிப்போர்ட் எப்போ கொடுத்தாங்க? இந்த வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது சுதந்திரப்பட்டு 70 வருஷமா நீங்கள் வந்து இப்போ தான் ஒரு ஆய்வு பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது என்னென்னா ஒரு லேண்ட் ஸ்லைடிங் ஃப்ரோன் ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது. இப்போ அந்த வயநாடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது பழங்குடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்குடிகளினுடைய பூமி. இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து கேவ் பெயிண்டிங்ஸே வந்து இருக்குது. அந்த அளவுக்கு பழமையாக இருக்கக்கூடிய பழங்குடிகள் வந்து அந்த பகுதியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் அதிகமான பழங்குடிகள் இருக்கக்கூடிய பகுதி அதுவாக தான் இருக்குது. அந்த பழங்குடிகள் எல்லாமே காலனியல் காலகட்டத்தில் அங்கிருந்து அடித்து துரத்தப்பட்டாங்க. அந்த மலை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கப்பட்டது. அவர்கள் இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த தனி உடைமைங்கிற கருத்தே கிடையாது. எல்லா நிலமும் கம்யூனிட்டிக்கானது. எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அங்கேருந்து விவசாயம் பண்ணாங்க, அவங்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி பண்ணாங்க. ஒரு கம்யூனிட்டி லிவிங் தான் இருந்துச்சு. அந்த முறை என்பது காலோனியல் காலகட்டத்தில் உடைக்கப்பட்டுச்சு. அதுக்கு பின்பாக வனச்சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. வனச்சட்டம் கொண்டதுக்கு அப்புறம் தான் முதலாக காடுகள் என்பது தனியாருக்கு சொந்தம், அரசுக்கு சொந்தம் மாறுது. அப்போ லேண்ட் ஓனர்ஷிப்புங்கிறது அந்த தான் மாறுது. அதற்கு பின்பாக பிளான்டேஷன்ஸ் வருது, அது கண்டினியூ ஆகுது. ஸோ ஒரு கண்டினியூஸாக இவர்கள் லாபம் சம்பாதிப்பதற்காக அதை சொத்தாக பாவித்து கொண்டு வந்து ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸாக கொண்டு வராங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா அந்த மலை தன்னுடைய இயல்பு தன்மையை மாற்றுது இல்லைங்களா. அப்போ ஒரு லாப நோக்கோடு நீங்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு வரீங்க. அந்த மண்ணுடைய இயல்பு தன்மையை மாற்றி அமைச்சிட்டீங்க. மாற்றி அமைச்சதுக்கப்புறம் சயின்டிஃபிக் அசஸ்மெண்ட் வருது, நீ பண்ணியிருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுங்கிறது சரியானது இல்லை, இது பிரச்சனைகளுக்கு உண்டாக்கும், எனவே இதுலேருந்து பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளுங்கன்னு சொல்ல நீங்கள் சொல்கிறீங்க ஐஐடியினுடைய. ஆனால் 2011 காட்கில் கமிட்டி ரிப்போர்ட் வந்துருச்சு. காட்கில் கமிட்டி என்ன சொன்னாங்க, இந்த பகுதி அப்படிங்கிறது எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக வந்து டிக்ளேர் பண்ணணும்,
வயநாடு அது குறிப்பாக இந்த தாலுக்கா இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த நிலச்சரிவு உண்டாக்கல இந்த தாலுக்கா வந்து எக்கோ சென்சிட்டிவிட்டி ஜோன் 1 கொண்டு வரணும், நோ டெவலப்மெண்ட் ஜோனா டிக்ளேர் பண்ண சொன்னாங்க. அப்பவும் அதற்கு எதிராக போராடினது யாருன்னு இந்த எஸ்டேட் ஓனர் தான் போராடினாங்க. அவங்க இந்த இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் நாங்கள் அமல்படுத்த விட மாட்டேன்னு போராடினாங்க. அதனால அந்த கமிட்டி பரிந்துரை ஏற்றுக்க மாட்டேன்னு கேரளா அரசாங்கம் அப்போது சொன்னாங்க. அதனால 2013 கஸ்தூரி ரங்கன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டி பரிந்துரைத்திருந்தாங்க. அந்த கமிட்டியுமே இந்த வயநாடுல கூட இந்த பர்டிகுலர் தாலுக்காவை எக்கோ சென்சிட்டிவ் ஜோனா டிக்ளேர் பண்ணணும், அங்க எந்த விதமான புதிய நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது, நோ டெவலப்மெண்ட் ஜோனா வந்து ஒரு பரிந்துரை சொன்னாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் அமல்படுத்தாம இருக்காங்க. அப்ப கடந்த 10 வருடங்களாக இந்த மலையை பாதுகாப்பதற்கான என்ன நடவடிக்கை மேற்கொள்ளும் அதுக்கான பரிந்துரை ஆல்ரெடி இருக்கு, ஒரு சயின்டிபிக் அசஸ்மெண்ட் இருக்கு. ஆனா அதை செயல்படுத்த விடாமல் தடுக்குகின்ற யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாபத்திற்காக இயங்கக்கூடிய இந்த வர்த்தகம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு இல்லைங்களா, அவர்கள் இதை தடுத்து கொண்டே தான் வருகிறார்கள். ஸோ நீங்க பிரச்சனைன்னு பார்த்தா நம்ம அவர்கள் மேலே தான் சொல்லணும். இல்லை, இப்போ நம்ம இந்த சம்பவத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா 2018 இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அதில் ஒரு 70க்கும் மேற்பட்டவர் இறந்ததாக கூட நம்ம செய்தியில பார்த்தோம். இப்போ இந்த சம்பவத்தில் வந்து செம்மண் வந்து அங்கே அதிகமாக இருக்குது, 30 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே அங்கே வந்து பேரிடரான ஒரு நிலைமை இருக்குன்ற மாதிரியான செய்திகள் அந்த மக்களுக்கு தெரியாம தான் இருந்துச்சு இவ்வளோ நாள். அப்போ இல்லை, அதாவது என்னன்னா லேண்ட் ஸ்லைடிங் நடந்துட்டு இருக்கு. 2017 நடந்திருக்கு, அதுக்கு முன்பாக நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அதற்கு முன்பாக இவ்வளவு ஃப்ரீக்வெண்ட் கிடையாது. இந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன? கிளைமேட் சேஞ்ச். ஏன் அப்படின்னா அதிகப்படியான ரெயின்ஃபால் வந்துட்டு அது ஹெவி ரெயின்ஃபாலை வந்து ஷார்ட் டியூரேஷனில் கொண்டு வருது இந்த கிளைமேட் சேஞ்ச். அப்போ கடந்த 10 வருடங்களாக அதிகப்படியான மழைப்பொழிவு என்பது ரொம்ப இடைவெளி குறைய காலகட்டத்தில் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால பாதிப்பு இன்னைக்கு அதிகமாகுது. ஏன்னா இயற்கை தன்னுடைய தாங்கும் திறனை இழந்து விட்டது, அல்லது அதனுடைய இயல்பு தன்மையை இன்னைக்கு இழந்து விட்டது. வேற ஒரு இயல்புக்கு அது வந்துருச்சு. அந்த வேற ஒரு இயல்பு வந்துருச்சு, அது உங்களை தாக்குகின்ற போது தான் நாம இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா இந்த மாற்றத்தை உருவாக்கியவர்களே இந்த லாபத்துக்காக இந்த இந்த சமூக அமைப்பு தான், இந்த எக்கனாமிக்கல் சிஸ்டம் தான் சொல்றோம். அதை மறந்துட்டு நாம் இதை பேச முடியாதுன்னு சொல்றேன். இல்லை சார், மக்களுடைய பெருக்கம் அதிகமாக இருக்குது. இது அதை நம்ம காரணமாக காட்டாமல் வெறும் முதலாளிகளை மட்டுமே நம்ம குறி வச்சு பேசுறது சரியாக நம்ம அணுகுமுறையாது. நிச்சயமா அதான் சரியான அணுகுமுறை. ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு வந்துட்டு நீங்களும் நானும் காரணமா என்ன? நீங்களும் உங்க மூதாதையர்கள், நம்மளுடைய மூதாதையர் நிலக்கரியை வந்து எரிச்சாங்களா, பெட்ரோலை வந்து எரிச்சாங்களா? இல்லையா? இது வந்து 15ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். ஜேம்ஸ் மூர் அப்படிங்கிறவர் இந்த இதனால அவர் என்ன சொல்றாரு, இந்த நூற்றாண்டை வந்து ஆந்த்ரோபோசெனே அப்படின்னு அறிவிக்கணும் சில அறிவியலாளர்கள் சொல்றாங்க. அதாவது ஹியூமன் இன்டியூஸ் சேஞ்ச் அப்படின்னு. அந்த கருத்தை அவர் வந்து மறுத்து என்ன சொல்றாருன்னா, இல்ல இது கேபிட்டல் செனே அப்படிங்கிறாரு. மூலதனத்திற்கான தேடுதலை மேற்கொண்ட சில வர்க்கம் நலம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்டையர் நேச்சர் ரிசோர்ஸை அவர்கள் கொள்ளையிட ஆரம்பித்தார்கள். அதனுடைய விளைவை நாம் இன்னைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோங்கிறார். காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது முழுக்க இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டதினால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு இல்லைங்களா? அதற்கு நீங்களும் நானும் வந்து காரணம். அப்போ அது குறிப்பிட்ட அந்த சமூகத்தை நம்ம பாயிண்ட் பண்ணோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக்ஸ் தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். வளர்ச்சிங்கிறத நம்ம அதான பேசுறோம். இந்த கேபிட்டலிஸ்டிக் தான் மார்க்கெட் எக்கனாமின்னு பேசுறோம், ஃப்ரீ ட்ரேடுன்னு நம்ம வந்து பேசுறோம், குளோபலைசேஷன் வந்து பேசுறோம். இன்னைக்கு இந்தியா இந்த பொருளாதார கொள்கை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த பொருளாதார கொள்கைங்கிறது தாரக மந்திரம் என்ன? பெர்பெச்சுவல் growth இல்லையா? growth வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும், ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மக்கள் வாங்கிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு எண்டு கார்டே கிடையாது. அப்போ தொடர்ச்சியாக உற்பத்தி பண்ணணும். அதுக்காக தொடர்ச்சியாக மழையை நான் வந்து சுரண்டுவேன், ஆற்றுவை நான் வந்து சுரண்டுவேன், நிலத்தடி நீரை நான் வந்து சுரண்டுவேன், நிலக்கரியை நான் வந்து சுரண்டுவேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு வேற ஒரு புதிய எக்கோ சிஸ்டமாக மாறுது. பூமிக்கு அதனால வந்து இழப்பு கிடையாது. பூமி தன்னுடைய இயல்பு தன்மை மாற்றி அமைக்குது. அந்த புதிய இயல்பில் நீங்களும் நானும் வாழ முடியாதுங்கிற. ஆனால் பாதிப்பு நமக்கு தான். அப்போ எங்க பிரச்சனை உங்களுக்கு எங்க ஆரம்பிக்குன்னா, இந்த ஒரு பொருளாதார சிந்தனைக்காக, இந்த கண்மூடித்தனமான உற்பத்தி முறைக்காக தொடர்ச்சியாக இயற்கையை கொள்ளையிட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதற்காக ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் தொடர்ச்சியாக கொள்ளையிட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய பாதிப்பு என்பது ஏழை எளிய மக்கள் மேல வந்து விழுகுது. ஸோ அப்போ இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த அரசியலை நாம் புரிந்து கொண்டால்தான் இதுக்கான தீர்வு இருக்கும். இதுக்கு வந்து டெக்னோகிரண்ட் அப்ரோச் மூலமாக நீங்க தீர்வு கொடுக்க முடியாது. இப்போ இந்த டிசாஸ்டருக்கு ஓகே, இந்த மக்கள்லாம் பாதிப்படைஞ்சிட்டாங்க, இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு இவங்களுக்கு நிவாரணம் கொடுப்பனால தீர்ந்து விடுமா? கிடையாது. திருப்பி இந்த மாதிரி தான் மழை வரும். ரெயின்ஃபால் உங்களுக்கு இப்படி தான் இருக்க போகுது. அதில் முக்கியமாக அதை சொன்னது நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி அந்த ஒரு வாசுதேவன் சொல்லிட்டு அவர் வந்து ஹியூம் சென்டர் ஃபார் எக்காலஜி அண்ட் மெரின் பயாலஜின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க. அதில் அவர் தனியார் பேசுவோம்னு சொல்லார். 48 மணி நேரத்தில் 572 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அந்த மழை பொழிவை தாங்குகின்ற திறன் அந்த மழை இழந்து விட்டதுன்னு சொல்றாரு. இது எவ்வளவு ஒரு டேஞ்சரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மழை பொழிவை தாங்குவதற்கான திறனை இழந்து விடுதுன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? 5 மாநிலம் அதை நம்பி தாங்க இருக்கு. ஏற்கனவே இமயமலை போச்சு. 2050க்குள்ள அங்க இருக்க 50% கிளாசியர்ஸ் போச்சுன்னு சொல்றாங்க. இமயமலையும் அழிந்து கொண்டு வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையும் பாதிப்பு உள்ளாகுன்னா அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவே பிரச்சனைகள் இருக்குன்னு இருக்குல்ல. அப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையை நாம் எதிர்கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற போது அப்போ இதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தா இந்த உற்பத்தி முறை தான். இந்த டெவலப்மெண்ட் ஆக்ட், இந்த சோகால் டெவலப்மெண்ட், இதை நீங்க பேசாம இதுக்கான தீர்வு நோக்கி நகரவே முடியாது.
இதை எப்படி மாற்ற போறோம் நாம வந்து பேசணும். இது உடனே மாற்ற முடியுமா, சாத்தியமா அப்படின்னா ரெண்டாவது. ஆனா நீங்கள் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் இப்போது செய்கின்ற வேலை இனிமேல் நீங்க தொடர முடியாது. 2011 காட்கில் கமிட்டி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. சில ஜோன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க, அது நோ டெவலப்மெண்ட் ஜோனா இருக்கு. அவர் சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நியாயமாக பேலன்ஸா என்ன சொன்னாருன்னா, ஒரு மாநிலத்துல மேற்கு தொடர்ச்சி மலை இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய பகுதியில் 75% பகுதிகளை ப்ரொடெக்டட் ஜோனா அறிவிங்கன்னு சொன்னார். ஆல்ரெடி நீங்க நேச்சுரல் பார்க்ஸ் அறிவிச்சிருக்கீங்க, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது, டைகர் ரிசோர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு, அது ப்ரொடெக்ட் ஜோன். அதை தவிர்த்து மீதி இன்னும் முக்கியமான பகுதியில் இருக்கலாம், அதை தான் அவர் எக்கோ சென்சிட்டிவ் ஜோனை கேட்டகரி 1 டிக்ளேர் பண்ணுங்க, கேட்டகரி 2 டிக்ளேர் பண்ணுங்க, கேட்டகரி 3 டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ ஏறத்தாழ ஒரு 75% நிலப்பரப்பை வந்து அப்படியே பாதுகாருங்கள், அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுங்கன்னு தான் சொன்னார். அதை கூட செய்ய தயாராகுங்கள. அப்ப பாதுகாக்காம இருக்கிறாங்கன்னா அப்ப என்ன அவங்களுக்கு தேவை இருக்கு அரசுக்கு? அது என்ன தேவை இருக்குன்னா, திருப்பியும் தான் லாபம் அப்படிங்கிறது தான் வராங்க, வர்த்தகம்னு வர்றாங்க. என்ன பண்றாங்க, இந்த பகுதியில் புதுசாக வந்துட்டு நம்ம வந்து ரோடு போடுவோம், இங்க வந்து பிளான்டேஷன்ஸ் கொண்டு வருவோம், இங்க மைனிங் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வருவோம், இதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா வந்து பார்ப்போம், அதன் மூலமா வருவாய் கொண்டு வருவோம்னு நினைக்கிறாங்க. அது மக்கள் அமைதியாக வாழுகின்ற ஒரு இடமாக இருக்கணுங்கிறது யோசிக்கிறது இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த வர்த்தகம், நீங்க வர்த்தகம் இது கூட செய்யுங்க, ப்ரொடக்ஷன் யாருமே அந்த வேணாம்னு சொல்ல, அந்த ப்ரொடக்ஷன் அப்படின்னு சஸ்டைனபிளா இருக்கணும். நீங்க வந்து ஒரு உற்பத்தி செய்யறீங்க அப்படின்னா மறு உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்போடு தான் அந்த உற்பத்தி மேற்கொள்ளப்படணும். கம்ப்ளீட்டா சுரண்டி எடுத்து அது காலி பண்ணுங்கிறது கிடையாது. மறு உற்பத்திக்கு என்ன அந்த இயற்கை வளங்கள் தேவையோ அவற்றை விட்டு வைத்து அதற்கேற்ற மாதிரி உற்பத்தி முறை இருக்கணும். அப்படி இல்லை, கண்மூடித்தனமான ஒரு உற்பத்தி முறை அப்படிங்கிறது இருக்கு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கலாக இருக்கின்றது. அப்போ சயின்டிபிக் அசஸ்மெண்ட் இருக்கு. நான் சொல்றதாச்சும் பொலிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்றேன், அதை கூட விடுங்க. காட்கில் கமிட்டி வந்து பியூர்லி ஆன் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ். அவர் அந்த பகுதியில் போனாரு, எல்லா மக்கள்கிட்டையும் கேட்டாரு, எல்லா ஸ்காலர்ஸ்டையும் கேட்டாரு, கலந்து ஆலோசிச்சு தான் அந்த முடிவுக்கு வராரு. அதை கூட ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படிங்கும் போது இந்த பிரச்சனை நாம சந்திக்கிறோம். ஒரு தினசரி வாழ்க்கையை பார்க்கக்கூடியவருடைய பார்வையிலிருந்து நீங்க சொன்ன மாதிரி 48 மணி நேரத்தில் 57 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இப்போ சென்னை மாதிரி நகரங்கள் தாங்கிக்கிறதுக்கான சக்தி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ வானிலை மையமோ இல்லை நிலத்தை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் முன்கூட்டியே தகவல் கொடுக்காம விட்டுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. இல்லை, எக்ஸாக்ட்லி இந்த கேள்வி தான் இவருங்க சொல்லியிருக்காரு, சீஃப் மினிஸ்டர் விஜயன் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்தாங்கிறாங்க. ஆமா, எப்படி இங்கே நடந்துச்சோ, நமக்கு வந்து திருநெல்வேலி அந்த மாவட்டத்தில் இருந்துச்சோ ஆரஞ்சு அலர்ட் தான் வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு நாளைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு 48 ஹவர்ஸில் வந்துட்டு 57 சென்டிமீட்டர், 20க்கு மேலே போச்சுனால ஹெவி ரெயின்ஃபால். அப்போ எங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்கணும், அது கொடுக்கல. ஸோ ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் அங்கே இருக்குது, எலியர் வார்னிங் சிஸ்டம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைச்சரிவு அப்படிங்கிறது, நிலச்சரிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 3000 அடி உயரத்தில் ஏற்பட்டிருக்கு. அங்கேருந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 6 கிலோமீட்டர் அது ட்ராவல் ஆகி வந்து 2 ஊரை காலி பண்ணுது. ஸோ அந்த நிலச்சரிவு உண்டான இடத்துல இருந்து இந்த கிராமங்கள் இருந்து இடைவெளி பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய மண்ணை அப்படி சரிச்சு எடுத்துட்டு வருது. அப்படி தண்ணி மாதிரி அப்படி அருவி மாதிரி வந்து கம்ப்ளீட் அப்படியே வந்து 2 கிராமங்களை வந்து மூடுது. அங்கே கேரளா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவர் வந்து என்ன சொல்றாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி நிலச்சரிவு உண்டாகும் அப்படிங்கிறது கணிச்சோம், ஆனால் அது வேற பக்கத்தில் வரும்னு நினைச்சோம், அங்கே இருக்கக்கூடிய 2 கிராமங்களை நாங்கள் காலி செஞ்சிட்டோம், ஆனால் இந்த கிராமத்துக்கு வரும் நாங்கள் எதிர்பார்க்கலங்கிறார். அதுதான் இங்கே நமக்கு ப்ரெடிக்ஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஏர்லி வார்னிங்ஸில் இருக்கக்கூடிய வந்து பிரச்சனை. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடியது ஆல்ரெடி அது நீர்நிலையாக இருந்தபோது ஒரு 6 ஓடின பகுதி, அந்த 6 ஆக்கிரமி வச்சு கட்டிருக்காங்க. ஸோ அந்த 6 சார்ந்திருக்கக்கூடிய பகுதி எல்லாமே இருக்கிற இடமும் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் தான், ஆக்கிரமிப்பு இடமும் இருக்கு எல்லா என்டையர் ரீஜன்ல. ஆனால் ஆற்றோரமாக இருக்கக்கூடிய கட்டிடங்கள் இருக்கு, ஆற்று மேலே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் இருக்கு, அந்த பகுதியும் ஃபுல்லாக அடிச்சுட்டு போகுது, அந்த பாலங்கெல்லாம் எல்லாமே அடிச்சுட்டு போகுது இல்லையா அப்படிங்களா. அப்போ 2 விதமான பிரச்சனை. ஏர்லி வார்னிங் சிஸ்டம் கம்ப்ளீட் ஃபெயிலியர். ஒரு லேண்ட் ஸ்லைடிங் ஃப்ரோன் ஏரியாவில் எப்படி வீடு கட்டணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. 2018 அங்கே இருக்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு உத்தரவு கொண்டு வரார், இந்த பகுதியில் யாரும் ஒரு ரெட்டை மாடி கட்டிடம் கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க. அதுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த ஆர்டர் வந்து தோற்கடிக்கப்படுகின்றது. இப்போ வந்து ஒரு ஸ்லோப் ஏரியான்னு வச்சுக்கோங்க, ஒரு 45 டிகிரி ஸ்லோப் ஏரியாவில் நீங்கள் வீடு கட்டலான்னு இருக்கு, 30 டிகிரி ஸ்லோப் ஏரியாவில் வீடு கட்டக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் 30 டிகிரி ஸ்லோப் ஏரியாவில் இங்கே வீடு கட்டியிருக்காங்க. ஒரு மலை பிரதேசம், ஒரு தாழ்வாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியில் ஒரு லேண்ட்ஸ்ல நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதி. அப்போ அந்த பகுதியில் எப்படி வீடு கட்டலாம், எப்படி இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த விதியெல்லாம் மீறப்பட்டு தான் இங்கே வந்து செஞ்சிருக்கு. அப்போ இங்கே என்ன ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படிங்கிறது இருக்கு. அன்சைன்டிபிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற முக்கியமான பிரச்சனையை சொல்றாங்க. அப்போ அறிவியலுக்கு புறம்பாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் அப்படிங்கிறது அப்போ என்னன்னா நம்மளோட வடிவமைப்பில் இருக்கக்கூடிய 2வது பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனை இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த விபத்தை அப்படிங்கிறது உண்டாக்கிருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தா அது மனிதக்கரம் தான் அதிகமாக இல்லை ஈடுபட்டு இருக்கிறதா. நிச்சயமா இது வந்து ஒரு ஸ்டேட் ஃபெயிலியர் அப்படி தான் பார்க்கணும், ஸ்டேட்மெண்ட் டிசாஸ்டர் அப்படின்னு தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்துல என்ன பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். தமிழ்நாடோ சரி கேரளாவோ சரி என்ன பாடம் கற்றுக்கணும்? அதாவது என்னன்னா இந்த மாதிரி இயற்கை பேரிடரின் மேலே அதிகரிக்கத்தான் போகிறது. இந்த நியூ நார்மல்சி இஸ் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்
கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் தான். இந்த நியூ நார்மல் அப்படிங்கிறது அபோ நார்மல் தான். இதுதான் நம்மளுடைய நார்மலா. அப்போ இதற்கு நாம் எப்படி எதிர்கொள்ள போறோங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கான வர்னபிலிட்டி அசஸ்மெண்ட் வேணும். இப்போ இதை வைத்துக்கொண்டு நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை, நம்ம தமிழ்நாட்டுடைய மேற்கு தொடர்ச்சி மலைக்கு என்ன மாதிரி ஆபத்துகள் உண்டாகும், எந்த பகுதியில் என்ன மாதிரி பிரச்சனை உண்டாகும் என்பதற்கான வர்னபிலிட்டி அசஸ்மெண்ட் வேணும். அதன் அடிப்படையில் இருந்து நம்ம கட்டுமானங்களை கொண்டு வரணும். மக்கள் யார் வர்னபிள் ஏரியாவில் இருக்காங்க, இவங்களுக்கு என்ன பாதிப்பு உண்டாகும், இவர்களை பாதுகாப்பாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அதை நோக்கி நாம் நகர வேண்டும். இது ரொம்ப ப்ரையாரிட்டியாக நம்ம செய்ய வேண்டியது. அப்போ எவ்ரி ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை நம்ம அப்டேட் பண்ணணும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட பேரிடர் மேலாண்மை சட்டம் இருக்குது. அது வந்து இது சட்டப்படியாக இருக்கக்கூடிய விஷயம் தான். இது நான் சொல்கிறது எதுவுமே வந்து சட்டத்தை மீறினதில் புதுசாக செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் ஒன்று கொண்டு வரணும்னு இருக்குது. அதை பீரியாடிக்கலாக அப்டேட் பண்ணணும்னு இருக்குது. ஆனால் அதுக்கான வேலை நடப்பதில்லை. என்ன சொல்லப்போனால் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது முதல்வர் தலைமையில் நடக்கணும். வருஷத்துக்கு ஒரு 3 வாட்டி அந்த கூட்டப்படணும். பீரியாடிக்கலாக அந்த மேப்பை வந்து அப்டேட் பண்ணணும். இந்த வேலைகள்லாம் செய்யணும். அப்போ என்னென்னா ஒரு மாவட்டத்தை கணக்கீடு செய்து இந்த மாவட்டத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் உண்டாகக்கூடும், இவற்றை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்பதற்கான வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் செஞ்சு அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் இதுக்கான நம்ம பாடமாக இருக்கும். இப்போ இந்த சம்பவத்தை ஒட்டியே வந்து நீலகிரியில் நீலகிரிக்கும் ஆபத்து இருக்குன்ற மாதிரி சில விஷயங்கள் குறிப்பிட்றாங்க. ஏன்னா 2009 வந்து கிட்டத்தட்ட ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு 42 பேர் பலியானாங்கன்ற செய்தியெல்லாம் பார்க்க முடியுது. இப்போ தமிழ்நாட்டிலே இதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்போ நிச்சயமா இருக்கு. நீலகிரியில் இருக்கு, கொடுகுல வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஆக்சுவலாக இந்த மலை நான் சொன்னது மாதிரி வந்து இந்த பக்கம் கர்நாடகா, இந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த பக்கம் கேரளா 3 சேரக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதி அதிகமாக நிலச்சரிவு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. ஏன்னா அங்கே அதிகமான டிஃபாரஸ்டேஷன் இந்த பகுதியில் அதிகம் நடந்துட்டு இருக்கு. ரெயின்ஃபால் அப்படிங்கிற எக்ஸஸ் ரெயின்ஃபால் இந்த பகுதியில் இருக்கு. அப்போ இவை எல்லாமே சேர்ந்து இந்த பகுதியை வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக வந்து மாற்றிட்டு இருக்கு. அதனால நிலச்சரிவு அதிகமாக உண்டாக்கும். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நீலகிரி மாவட்டம் தான் அதிகமாக நிலச்சரிவை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கின்றது. எனவே நமக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால் தமிழக அரசாங்கம் குறைஞ்சபட்சம் நாம கஸ்தூரி ரங்கன் கமிட்டியை நடைமுறைப்படுத்த என்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். அதுதான் நாம் தடுத்து கொள்வதற்கு ஒரு வழியாக இருக்கும். கர்நாடகாவும் சரி, கேரளாவும் சரி, தமிழகத்தினுடைய எல்லை பகுதிகள், தமிழகம் கர்நாடகத்துடைய எல்லை பகுதிகள் கேரளாவில் பாதிக்கப்பட்டிருக்கு. எதிர்வரக்கூடிய நாட்களில் எல்லா அரசுகளுமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு. ஏன்னா இது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு ஏரியாவோட முடிய போகிறது இல்லை. கேரளாவுக்கும் இருக்குது, நமக்கும் இருக்குது. இப்போ சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவுகள் என்னென்ன முடிவுகள்? இல்லை, சேர்ந்து ஆல்ரெடி செயல்பட்டு எடுத்ததான். சேர்ந்து எடுத்த முடிவை இன்னும் அமல்படுத்தாமல் இருக்காங்க. சொன்னல கார்கில் கமிட்டி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொன்னதுனால கஸ்தூரி ரங்கன் கமிட்டி கொடுத்துட்டாங்க. கஸ்தூரி ரங்கன் கமிட்டி எப்படி நடைமுறைப்படுத்தணும், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஒப்பீனியன் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதன்படி ஒவ்வொரு ஸ்டேட் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க. டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் 2020 வெளியிட்டாங்க. ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்டாங்க. ஏன்னா இது ஒன்றிய அரசாங்கம் செய்யணும். ஏன்னா 5 மாநிலங்கள் இருக்குது அப்படிங்கிறனால ஒன்றிய அரசாங்கம் இதை வந்து செய்யணும். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க, டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன். அதை ஃபைனலைஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா கர்நாடகா அப்போஸ் பண்ணிச்சு. அப்போ கர்நாடகாவில் இப்போ பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்போது அவங்க போய் மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் அவர் வந்து பார்த்து இதை நிறுத்தி வைங்கனாங்க, நிறுத்தி வச்சுட்டாங்க. அவர்களை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராகலை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிளான்டேஷன் ஓனர்ஸ்க்குமே இதில் இந்த பிரச்சனை இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த சட்டம் வராமல் தடுப்பதற்கான ரொம்ப முக்கியமான காரணம் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் ஓனர்ஸ் அண்ட் பிளான்டேஷன் ஓனர்ஸ். இவங்க தான் தொடர்ச்சி தடுக்கிறாங்க. ஸோ 5 மாநிலங்களும் தங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்து விட்டன இந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டி எப்படி அமல்படுத்துதுன்னு. அப்போ ஆல்ரெடி ஒன்றிய அரசாங்கம் இது நிலுவையில் இருக்குது. அந்த டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷனை ஃபைனலைஸ் பண்ணிட்டாலே போதும், ஒரு பெரிய பாதி அளவுக்கான நமக்கான சிக்கலை வந்து தீர்த்து விடலாம். அதுவுமே ஃபைனலைஸ், அதுவே போதுமானது இல்லை நிச்சயமான ஒரு தோக்கப்புள்ளி வேணும் இல்லையா? அப்போ ஆல்ரெடி இவ்வளோ தூரம் 10 வருஷம் ஒரு செயல்பாடு இருக்குது. 2020 அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இப்போ என்ன 24 வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதை வந்துட்டு இறுதி முடிவெடுக்காமல் இருக்காங்களா? அதான் இது பெரிய முக்கியம். அதை உடனடியாக செய்ய வேண்டும். இறுதியாக இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்களில் இருந்தும் இந்த இன்னைக்கு நம்ம பார்க்குற சம்பவத்திலிருந்தும் மக்கள் என்ன பாடத்தை எடுத்துக்கணும்? மக்களை பொறுத்த வரைக்கும் அரசிடம் நாம வந்து தொடர்ச்சியாக கேள்விகள் வைக்க வேண்டிய ஒரு தேவையா இருக்கு. இந்த மாதிரி பேரிடர்களை எதிர்கொள்வதற்கு நம்மளுடைய திறனை நாம் வளர்த்துக் கொள்வது அப்படிங்கிறது ஒன்று. 2வது, ஒரு அரசாக ஒரு ஸ்டேட் இதுக்கு எந்த அளவுக்கு தயாராகுது, அப்போ அரசனுடைய அமைப்புகள் இதுக்கு எப்படி வலுவாக இருக்கிறது, இதுக்கான பாலிசிஸ் என்ன கொண்டு வருகிறாங்க, அந்த கேள்விகளை நான் கேட்கணும். என்னோட பிராந்தியத்தில் இந்த பிரச்சனை இருக்கு, அவற்றை பாதுகாப்பதற்காக அரசு என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க, எந்த தயாரிப்புல இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகளை நாம் வைக்கணும். அதன் மூலமாக மட்டும்தான் நம்மளால பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஏன்னா இப்போ வந்து நம்ம சிவிலியன்ஸ், நாம வந்து ஒரு டிசாஸ்டரை வந்து மேனேஜ் பண்ண முடியாது. நமக்கு அந்த மனநிலைங்கிறத நம்ம சைக்காலஜிக்கல் நம்ம ரெடியாகவும் கிடையாது. இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தவங்க அப்படியே தூக்கத்திலே போய் சேர்ந்துட்டாங்க இல்லைங்களா? குடும்பமா அப்படியே கம்ப்ளீட் டக்குன்னு வந்து முடிச்சு இல்லைங்களா? அப்போ வந்து ஒரு சிவிலியனுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் ஸ்டேட் மிஷினரி அப்படி இல்லை, அது முன் தயாரிப்போடு இருக்கு. அப்போ ஸ்டேட்டுக்கு தான் கூடுதல் பொறுப்பு இருக்கு. அப்போ ஸ்டேட்டை இயங்க வைக்கணும், அரசை செயல்படுத்த வேண்டிய வேலை அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கு. அது வந்து எப்படின்னா நாம தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்களை அவர்கிட்ட கேள்விகள் கேட்பதன் மூலமாகவும் செயல்படுத்துவதை உறுதி செய்வதன் மூலமாகவும் தான் நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ரொம்ப விரிவா வயநாடு குறித்த சம்பவம் குறித்து நம்ம பேசியிருக்கோம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம், விழிப்புணர்வு ஏற்படுத்தும். நன்றி.